நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்பது தொடர்பாக டெல்லியில் தமிழக அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உள்ளிட்டோர் டெல்லி சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் நேபாளத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பது எப்படி என்பது குறித்தான ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் நேபாள தூதரக அதிகாரிகளை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அமைச்சர்கள். தமிழர்கள் 100க்கும் அதிகமானோர் நேபாளம் சென்ற நிலையில் 80க்கும் மேற்பட்டோரின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், தமிழக அமைச்சர்கள் யாரெல்லாம் டெல்லி வந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கிறது? திலகவதி, அமைச்சர்கள் 4 அமைச்சர்கள் வந்து டெல்லியில் தற்போது முகாமிட்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, தென்னரசு, வினோத் ஆகிய அமைச்சர்கள் இங்க டெல்லியில் இருக்கிறார்கள். நேற்று இரவே இவர்கள் வந்து டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையில அவர்கள் நேரடியாக ஆய்வு நடத்தினார்கள். குறிப்பாக தற்போதைய அந்த நிலை, நேபாளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்களை மீட்பதற்காக எடுக்கப்பட்டு வரக்கூடிய தற்போதைய என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாகவும், அதே போல மத்திய அரசுடன் இணைந்து எது போன்ற விஷயங்கள், எது போன்ற நடவடிக்கைகளை வந்துட்டு, அதே போல யார் யார் அங்க சிக்கியிருக்கிறார்கள், நிறைய பேரை வந்து காணவில்லை என பல்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை தொடர்பு கொள்வதற்கு எது போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போன்ற விஷயங்களை நேரடியாகவே நேற்று இரவே ஆய்வு செய்தார்கள். தற்போது அதனை தொடர்ச்சியாக தான் இன்றைய தினம் இந்த ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லி அரசு இல்லத்தினுடைய உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கு பிறகு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவதோ அல்லது நேபாளத்துடைய எம்பசிக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து பல்வேறு நடவடிக்கைகளை வந்துட்டு எடுப்பதற்கான ஒரு திட்டமும் இருக்கிறது. தற்போதைய நிலையில அங்கு சிக்கியிருக்கக்கூடியவர்களை தொடர்பு கொள்ள முடிந்ததா, எத்தனை பேரை அவ்வாறு தொடர்பு கொள்ள முடிந்தது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எனவே அதனுடைய அடுத்த கட்ட தகவல்கள் வந்துட்டு இந்த ஆலோசனை கட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர்கள் பகிர்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்க இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து அதிகாரிகளும் மத்திய அரசு சார்பாகவும் சரி, மாநில அரசுகள் சார்பாகவும் வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு சம்பந்தப்பட்ட மாநில சார்ந்த அந்த அமைச்சர்கள், அதே போல மாநிலம் சார்ந்த அதிகாரிகள் வந்துட்டு தங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்களை தொடர்பு கொள்வதற்கு இது போன்ற அந்த முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். விரைவாக அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அதன் அடிப்படையில் தான் தற்போது அதிகாரிகளும் வந்துட்டு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாடு அமைச்சர்களை பொறுத்தவரை முதல்வருடைய அந்த அறிவுறுத்தலின் பேரில் டெல்லிக்கு நேரடியாகவே இங்கு தற்போது இங்கு வந்து முகாமிட்டு இருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக தமிழ்நாடு சிக்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எத்தனை பேரை வந்து தொடர்பு கொள்ள முடிந்தது போன்ற விஷயங்கள் வந்துட்டு தொடர்ந்து அந்த தரவுகளை வந்து திரட்டி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கு சிக்கியிருக்கின்றார்கள். அதில் 20 பேர் முதல் கட்டமாக அவர்கள் நாங்கள் வந்துட்டு பத்திரமாக இருப்பதாக சில வீடியோக்கள் வந்து நேற்று தினம் வெளியாக இருந்தது நாம் கண்டிருந்தோம். அதே போல மற்றவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பாக இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ, குறிப்பாக நேபாள் அரசிடமிருந்து கூட எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வந்துட்டு அவர்களால் தற்போது வரை அளிக்க முடியவில்லை. என்றால் மிகப்பெரிய ஒரு பேரு அழிவாக தான் தற்போது அந்த சம்பவம், அந்த பெரு வெள்ளமானது பார்க்கப்பட இருக்கக்கூடிய நிலையில பார்க்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அங்கு மீட்கப்படும் உடல்களை அடையாளம் காணும் ஒரு பணியில் வந்துட்டு அந்நாட்டு அரசு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பெரும் வெள்ளத்தின் காரணமாக பல பாதிப்புகள் வந்துட்டு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே அங்கு சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள், அதே போல ஆன்மீக சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் என பலர் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து அந்நாட்டு அரசு அந்த மீட்பு பணியை வந்து தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில மாநிலங்களும் பல்வேறு மாநிலங்களும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் சார்ந்தவர்களும் தங்கள் அந்த மக்களை மீட்டு எடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளும் இது போன்ற ஆலோசனைகளை வந்துட்டு நடத்தி வருகிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரை தொடர்ந்து நேபாள் நாட்டுடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் மத்திய அரசு சார்பாக அந்த தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்தியா சார்பாக பல்வேறு அதிகாரிகள் நேரடியாக அங்கு சென்று அங்கு களத்தில் இருக்கக்கூடிய மக்களை மீட்பதற்காகவும் இந்திய மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தான் தமிழ்நாடு சார்பாக அமைச்சர்களை வந்துட்டு இங்கு முகாமிட்டு தற்போது மத்திய அரசு உடனான அந்த பேச்சுவார்த்தைக்கும் தற்போது திட்டமிடப்பட்டு இருக்கின்றது. அதே போல நேபாளுடைய இந்த தூதரகத்தை அணுகி அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை இது போன்ற இருக்கும் போன்ற விஷயங்களை வந்துட்டு
தொடர்ந்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். எனவே இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தெரிய வரும். தற்போதைய நிலையில இந்த ஆலோசனைக்கு பிறகு இதுவரை தமிழ்நாடு சார்பாக இன்னும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல தற்போதைய நிலையில அங்கு சிக்கியிருக்கக்கூடிய தமிழர்கள் எத்தனை பேர் பத்திரமாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது, அல்லது அவர்களை தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்ததா, அதுவாறு எத்தனை பேரை அவர் தொடர்பு கொள்ள முடிந்தது போன்ற பல விஷயங்களை வந்துட்டு செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அமைச்சர்கள் வந்துட்டு பகிர்வார்கள் என தற்போது தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த கூட்டமானது தற்போது தொடங்கி மிக முக்கியமாக நடைபெற்று வருகிறது. ராஜீவ், இது முதல்ல நேபாள நாட்டுக்கு எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க நாட்டு மக்களாகட்டும், பிற நாட்டு மக்களாகட்டும், வெளிநாட்டவர்களும் அங்க டூரிஸ்ட் அதிகம். அந்த வகையில எவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படின்ற கணக்கீடு அவங்களுக்கே தெரியாது. இது ஒரு இயற்கை பேரிடர். அந்த வகையில இது போன்ற ஒரு இயற்கை சீற்றம் பக்கத்து நாட்டுல நடக்கும்போது நம்ம நாட்டு மக்கள் அங்க இருக்கிறார்கள், இல்ல ஒரு போர் சூழல் இருக்கிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய நடைமுறை பொதுவாக என்னவாக இருக்கிறது? இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது நம்ம நாட்டு மக்களை பிற நாட்டில இருந்து மீட்பதற்கான நடைமுறை எப்படி இருக்கும்? கட்டாயமாக அதே போல இது போன்ற ஒரு நாட்டில் இந்த பேரழிவு நிகழும் பொழுது குறிப்பாக ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும் ஒரு பட்சத்தில் அதிக வெளிநாட்டவர்கள் வந்துட்டு அங்கு வருவார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலையில இந்த ஒரு பேரழிவானது நிகழ்ந்திருக்கிறது. இது போன்ற ஒரு பெரும் வெள்ளத்தில் அதிக பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல பேரை காணவில்லை. அது போல உயிரிழப்பை பொறுத்தவரை தற்போது 500 வந்து தொட்டிருக்கின்றது. இது போன்ற பல விஷயங்கள் வந்துட்டு அந்த தற்போது அவர்கள் மீள்வதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆகும் என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் அந்த உள்ளூர் மக்கள் வந்து தள்ளப்படுவார்கள். அதே போல அரசை பொறுத்தவரை அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது சாதாரணமாக ஒரு நிகழக்கூடிய ஒரு விபத்துக்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து பொதுவாகவே இது போன்ற இந்த சுற்றுலா தலங்கள்ல அவர்கள் மேற்கொண்டிருப்பார்கள். ஆனால் இது வந்து ஒரு இயற்கை சீற்றம் என்பதால அவர்கள் முன்பாகவே கணிப்பதற்கான ஒரு வாய்ப்பானது மிக மிக ஒரு குறைவாக தான் காணப்படுகிறது. எனவே குறிப்பாக இந்த நேபாள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு பேரழிவாக தான் ஒரு இயற்கை சீற்றமாக தான் வந்து தற்போது பார்க்கப்படுகிறது. எனவே முன்னெச்சரிக்கை எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாத ஒரு நிலையில்தான் இந்த பெரும் வெள்ளத்தில் இவ்வாறாக இந்த பாதிப்புகள் வந்து நிகழ்ந்திருக்கிறது. ஒருவேளை இந்த பாதிப்பானது நிகழ்ந்து விட்டது, அதுக்கு அடுத்த கட்டமாக உடனடியாக அந்த விசாரணைக்கான ஒரு உத்தரவு, அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து தீவிரப்படுத்துவது, அதாவது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது எத்தனை பேர் உயிரிழந்திருக்கார்கள், அதே போல எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் வந்துட்டு இங்க இருந்தார்கள், சுற்றுலாத்திற்காக வந்தார்கள், அவர்கள் வந்து அந்த பகுதியில் இருந்தார்களா அந்த சமயம், இது போன்ற விஷயங்களை வந்துட்டு அந்த தகவலை வந்துட்டு திரட்டுவார்கள். அடுத்த கட்டமாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அந்த மீட்பு நடவடிக்கையானது துரிதப்படுத்தப்படும். குறிப்பாக பலர் இறந்திருக்கின்றார்கள், அந்த உடல்கள் வந்து சிதறி கிடைப்பதை கூட நம்மால் இந்த பேரழிவின் போது நம்மால் பார்க்க முடிந்தது. எனவே அவ்வாறாக இருக்கக்கூடிய அவர்களுடைய உடல்களை வந்து அடையாளம் காண்பது அவர்கள் உள்நாட்டுக்காரர்களா அல்லது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளா போன்ற விஷயங்களை வந்து அவர்கள் வந்துட்டு கண்டறிய வேண்டும். இவ்வாறாக பல ஒரு இக்கட்டான ஒரு சூழலை தான் தற்போது அந்நாடு அரசும் வந்து தற்போது ஈடுபட்டு புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக அமைச்சர்களும் அங்கே முகாமிட்டு இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை மீட்டு வர தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றத புரிஞ்சுக்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜன்.